பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இவனுக்கு யார் எதிரின்னு கேட்டியா? கம்சன் தான். அவனுடைய தாய் மாமா, அவனை பெற்ற தாயான தேவகிக்கு ஒண்ணு விட்ட சகோதரன் கம்சன்னு. அவன் ரொம்ப நாளா கர்வம் கட்டின்னு இருக்கான். அந்த அசரீரி சொன்னது பாருங்க, தேவகிக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் உனக்கு யமன்றது. அன்னில இருந்து 8வது குழந்தை 8வது குழந்தை 8வது குழந்தைன்னு தேடிட்டு இருந்தான். அப்புறம் நாரதர் வந்தார். வர்றா, 8வது குழந்தையா யாரோ வந்து பிறக்க போறது இல்ல, நாராயணனே பிறக்க போறான், உன்னை அழிக்க போறான்னார். 8வது குழந்தை நாராயணன், 8வது குழந்தை நாராயணன், கர்வம் கட்டின்டே இருந்தான். அதுக்கப்புறம் 8வது குழந்தை பிறந்ததுன்னு செய்தி வந்தது. வந்து பார்த்தான். பார்த்தா அதுக்குள்ள குழந்தைய ஸ்வாப் பண்ணி இடம் மாத்திட்டா. நந்தகோபன் யசோதைக்கு பிறந்த யோகமாயைங்கிற பெண் குழந்தை இங்க சிறைச்சாலைக்கு வந்துருத்து. கிருஷ்ணன் நந்தகோபன் யசோதை திருமாளிகைக்கு போயிட்டான். அந்த பெண் குழந்தை யோகமாயை விஷ்ணு துர்க்கை அது கம்சனை உதைச்சிட்டு வானத்துல போச்சு. டேய், உன்னை கொல்ல வேண்டியவன் உன்னை சுத்தி உள்ள பகுதியில தான் சமீபத்துல பிறந்திருக்கான், முடிஞ்சா போய் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது புறப்பட்டு போயிடுத்து. அன்னியிலேருந்து 8வது குழந்தை எங்கே, நாராயணன் எங்கே, என்னை கொல்ல பிறந்தவன் எங்கேன்னு கர்வங்கட்டி கிருஷ்ணனை அழிக்கணும்னு திட்டமிட்டு இருக்கான். அதுதான் பாட்டின் முதல் வார்த்தை பாருங்க, கருத்திட்டு. கருத்துனா இந்த இடத்துல கோபம் கொண்டுன்னு அர்த்தம். பெரிய ரூ, கருத்திட்டு கோபம் கொண்டு. அந்த நாள்ல இருந்து இது எவ்வளவு வருஷம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேவகி வசுதேவருக்கு திருக்கல்யாணமாகி 8வது குழந்தையா தான் கிருஷ்ணன் பிறக்கிறான். ஆனா கல்யாணம் ஆனதுமே அசரீரி சொல்லிடுத்து. அப்போ சுமார் ஒரு 8 வருஷம் ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க 8வது குழந்தையா கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கண்ணன் ஆயர்பாடியில 11 வயசு வரைக்கும் வளர்ந்தான். அதுக்கப்புறம் 11வது வயசுலதான் மதுராவுக்கு திரும்பி வந்து கம்சனை வதம் பண்றான். அப்போ கிருஷ்ணன் அவதரிப்பதற்கு முன்னாடி ஒரு 8 வருஷம், கிருஷ்ணன் அவதரிச்சதுக்கு அப்புறம் 11 வருஷம், சுமார் 19-20 வருஷத்துக்கு எங்கே அவன் நாராயணன் 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 எதிரின்னு சொல்லிட்டு கருத்திட்டு இப்படியே கோபம் கொண்டு கர்வம் கட்டி கிருஷ்ணனை அழிக்கணும்னு பார்த்தான். அப்படி கருத்திட்டு எதிர் நின்றனா எதிர்த்து நின்ற, எப்படியாவது பகவானை அழிக்க வேண்டும் என்று எதிரம்பு கோத்து எதிர் நின்ற, எதிரியாக வந்து நின்ற அந்த கம்சன் என்ற துஷ்டனை கொன்றான். இந்த கிருஷ்ணன் தான் தன்னுடைய 11வது வயசுல 19 வருஷமா கர்வம் கட்டி கொண்டிருந்த அந்த கஞ்சனை கம்சனை கொன்றான்.